ஸோ வெல்கம் பேக் கைஸ், நான் உங்கள் ஜீவா. கண்டிப்பாக கம்யூனிட்டி டேப்பில் நான் போட்டிருந்த போஸ்ட்டை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்நேரத்துக்கு ஹார்ட் கோர் டிசி ஃபேன்ஸ் அண்ட் மற்ற ஃபேண்டம் ஃபேன்ஸோட அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து டோட்டலாக ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி வந்து இருந்திருக்கும். அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் உண்மை தான். நம்ம ஹென்ரி காவல் பார்த்தீங்கன்னா இப்போது டிசி எக்ஸ்ட்ராடரி யூனிவர்ஸ்குள்ளே திருப்பி வர்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்புன்றது பீக்கில் இருக்குது. ரொம்பவே பாசிட்டிவான ஒரு நியூஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு டிசி ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இந்த வீடியோக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை ஹார்ட் கோர் டிசி ஃபேன்ஸ் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த இந்த வீடியோ முடிகிறப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பிகாஸ் அஸ் டிசி ஃபேன் நானும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு நாள் படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் ஷீகல் கூட எபிசோட் 3 ட்ரெய்லர் பிரேக் டவுனும் ஃபென்டாஸ்டிக் 4 ரிலேட்டடான ஒரு அப்டேட் வீடியோ வந்து வர மாதிரி வந்து பிளான் இருந்தது. பட் நான் அந்த ஷீகல் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த சைடு கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபென்டாஸ்டிக் 4 போடுற மூடே வந்து போயிருச்சு. ஸோ டோட்டலாக ஃபஸ்ட் இதை வந்து கன்வே பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் வந்து உட்காந்துட்டேன். அண்ட் ஆல்சோ இதை எடிட் பண்ணி நான் உங்ககிட்ட கன்வே பண்ணுறதுக்குள்ள இன்னும் ஒரு 2 to 3 மணி நேரம் வந்து தள்ளி போவோம். அது இவ்வளோ நேரம் இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு நல்ல விஷயத்தை உடனே சொல்லிடும்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டி டேப்லையுமே வந்து போட்டு விட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வீடியோ போகிறோம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹென்ரி காவில் நியூஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான மேட்டர்ஸ், அதாவது டிசிக்குள்ள நடக்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிளாஷ் மூவி. இந்த ஃபிளாஷ் மூவி பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த டார்க் நைட் ட்ரையாலஜி ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் வந்து எடுக்க போகுது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் அடிக்கும் டிசி சைடு அப்படின்ற மாதிரி வந்து உள்ள இருக்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்காரங்க வந்து ஆன்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெஸ்ட் ஸ்கிரீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி தான் ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காமா. நான் இதை பற்றி ஆல்ரெடி பழைய வீடியோவில் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தேன். என்னதான் இஸ்ரா மில்லர் வெளியே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இப்போ என்ன ரீசெண்டாக கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃப்டர் மந்த்ஸ் ஆஃப் அப்செட்டிங் ஹெட்லைன்ஸ் அபவுட் மில்லர், the mood regarding Flash is more hopeful on the loss than it's been in the some time. Even if the movie still has a ways to go before it release, still it has been receiving some of the highest scores at test screening since Christopher Nolan's Dark Knight movies, and executives and creatives believe they have a critical and box office hit on their hands that live up to those scores அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து கிளியராக தெரியுது நம்ம நோலனோட அந்த டார்க் நைட் மூவிஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியாக, எந்த அளவுக்கு வந்து ஒரு கதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததோ, ஸோ அது ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் மூவி வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குள்ள. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா படம் வந்து ஹிட் ஆக போகுதுன்றது வந்து எனக்கு ஆண்டி முஷெட்டி ஃபிளாஷ் படத்தில் போடுறப்பே வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. பட் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளாஷோட இந்த ஒரு பிரச்சனையும் அந்த ஸ்னைடர்வர்ஸை வந்து ஓவர்லேப் பண்ணுற மாதிரி வால்டர் ஹமாடாவும் மற்றவங்களும் சேர்ந்து கம்பெனிக்குள்ளே பார்த்த வேலைகள் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்து மேலே இருந்த நம்பிக்கை தன்மையை கொஞ்சம் குறைச்சது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அகைன் பேக் ஆன் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டேவிட் ஜஸ்லா வந்து ஒரு கேரக்டர்ஸை திருப்பி உள்ள இறக்கவுமே பார்த்தீங்கன்னா இப்போ பேட்கர்ல் மூவி கேன்சல் ஆகிறத வச்சு ஃபிளாஷ் படம் ஒரிஜினல் கதைக்கு வந்து திருப்பி போக போகுது அப்படின்றது வந்து கிளியராக தெரியுது. அண்ட் ரீஷூட்ஸ்மே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலது இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் லாஸ்ட் 2 to 3 வீடியோஸாக வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபிளாஷ் படம் வந்து ஷெல் பண்ணிட்டாங்கன்னா தன்னோட கெரியரே வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஸ்ராமில் இருக்கு திடீர்னு அந்த ஒரு ஞான உதயம் பிறந்து அகைன், அதாவது சாரி கேட்டக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த WB ஆஃபீஸுக்கு போய் மைக்கேல் டி லூக்கா கூடயுமே வந்து பேசி இருந்திருக்காராமா. எப்படியெல்லாம் படத்தை வந்து பாசிட்டிவாக ப்ரொமோட் பண்ணலாம், எப்படிலாம் வந்து வெளியே கொண்டு வரலாம், அந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டிஸுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் பாசிட்டிவாக தான் நடந்துக்கிட்டாரு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா வந்து அவர் பழைய இஸ்ராமிலர் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நியூஸ்மே பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலாக எல்லா ஆர்டிகளுமே வெளியே வந்துக்கிட்டு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது ஃபஸ்ட்டு. இப்போ ஃபிளாஷுக்கான அந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்து டோட்டலாக கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ஃபிளாஷ் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ட்ராக்குக்கு போயிருச்சு அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து பேட்கர்லோட ஃபியூனரல் ஸ்கிரீனிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த படம் வந்து டோட்டலாக ஸ்கிராப்புக்கு போக போகுது பார்த்தீங்களா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த WBக்குள்ளே ஒர்க் பண்ணவங்க அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு மட்டும் லைட்டாக அந்த படத்தை வந்து போட்டு காட்டலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது காசு இல்லாமல் நான் ப்ராஃபிட் வேல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து WB பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அதில் கலந்துக்கிட்ட ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா வந்து உம்போட்டோ கோன்சலாஸ் அப்படின்னு சொல்லப்படுற விராப்பில் வேலை செய்கிற ஒரு ரிப்போர்ட்டரோட ஃப்ரெண்டு போல இருக்குது. ஸோ இந்த உம்பாட்டோ அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக fandogo.com இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதோட எக்ஸிக்யூட்டிவான எரிக் டேவிஸ் கிட்ட ட்விட்டர் ஸ்பேசஸில் அவர் வந்து பேசிக்கிட்டு இருந்தப்போ இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அந்த ஃபியூனரல் ஸ்கிரீனிங்ஸ்க்கு வந்து போயிருந்தாரு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜாஸ்லா சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவே இல்லையாமா. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து CWல வர ஷோஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பேட்கர்ல் மூவியே இருக்குதாமா. ஸோ இதை வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து நினச்சி பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டுவாங்க, அப்போ நம்ம ஃபர்தர் பேசலாம். But the consensus that I've been getting is that a source of mine said, I saw Batgirl, certainly not the worst superhero movie I've seen, but ultimately I understand why they took the write down. And I'm like, and I asked this individual to elaborate a little further, and was told it's basically essentially an expensive CW pilot, which is what I heard it was. But I have to agree. So, and I've heard that before too, that it plays like a very expensive CW pilot. It's not really a strong film. The tone is just very CW, lacking any depth, lighter and more comic book like, which is odd because Michael Keaton's in it.
So it's finally lighter than his Tim Burton films. And currently it's about an hour and 40 plus minutes. Like it's basically an hour and 40 minutes CW pilot with a pretty good action set piece at the end from what I'm told. And again, not the worst superhero film I've ever seen. ஸோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. ஏன்னா இனிஷியலாக இது வந்து HBO Maxக்கு வந்து எடுக்கப்பட்ட ஒரு மூவி அப்படின்னாலுமே ஏன்னா ஒரு குவாலிட்டி வேணாமடா, நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக மூவி எடுக்கிறாங்க. என்னதான் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸில் கதை நல்லா இல்லைனாலுமே அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அந்த குவாலிட்டின்றது வந்து எந்த அளவுக்கு சூப்பராக கொடுக்குறாங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எல்லாம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹார்ட்டாக எடுத்திருக்காங்க. ஈவன் டிம் பர்ட்டனோட அந்த ஒரு யூனிவர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே இருக்க பேட்மேன் பார்த்தீங்கன்னா மைக்கேல் கீட்டன் வெர்ஷன் ரொம்பவே வந்து லைட் ஹார்ட்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் சொல்கிற மாதிரி அந்த CWயோட பைலட் எபிசோடுமா இருந்ததுன்னா HBO Maxல பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு வந்து முகம் சொல்லிக்க வச்சிடும். ஆல்ரெடி DC மேல இருக்க கெட்ட பேர் இன்னும் தான் பெருசாகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து தியேட்டர்ல பிக் ஸ்கிரீன்ல நம்ம டேவிட் ஜாஸ்லா கொண்டு வரணும்னு வேற ஆசைப்பட்டுட்டாரு. ஸோ அதை தியேட்டர் மெட்டீரியலா மாத்துறப்போ எந்த அளவுக்கு மோசமா போக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மோசமா DCயோட பேர் வந்து கிடும். ஸோ இதைத்தான் பார்த்தீங்கன்னா டேவிட் ஜாஸ்லா பெரிய விஷயமா வந்து தடுத்து நிப்பாட்டியிருக்காரு அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஃபைனலாக மேட்ருக்கு வரலாம். ஹென்ரி காவல் திருப்பி எப்படி உள்ள வருவாரு நீ சொல்றேன்னு என்கிட்ட கேட்குறீங்க அப்படிதானே? ஸோ இப்போ கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. இந்த உம்போட்டோ கோன்சாலஸ் அப்படின்னு சொல்ல போறவர் இப்போ ரீசெண்டாக ட்விட்டர் ஸ்பேசஸ்ல எரிக் டேவிஸ் கிட்ட பேசினப்போ இந்த ஹென்ரி காவல் டாபிக்மே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க அஜெண்டாவில் இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளூ பீட்டில், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்கர்ல் பற்றி பேசினாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹென்ரி காவலை தான் ஃபைனல் எடுத்தாங்க. ஸோ இப்போ ஹென்ரி காவல் திருப்பி வர மாட்டார். பிகாஸ் அவர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பாட்லைட்டில் இருந்துக்கிட்டாரு. பென் அஃப்லிக் பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலாக உள்ள வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் பிக்சர் மூலமாகவும் இன்னொரு சைட் ஜேசன் மாமாவும் பார்த்தீங்கன்னா வந்து பென் அஃப்லிக்கோட ரிட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. அண்ட் ஆல்சோ இப்போ எல்லாரோட கவனமும் இருக்கிற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா அந்த மர்மமான ஹென்ரி காவல் மட்டும் தான். அவர் சூப்பர்மேன் ரோல திருப்பி டேக்கப் பண்ணுவாரா மாட்டாரா, பிளாக் அண்ட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல வர மாட்டாரா, அந்த ஷேடோக்குள்ள இருக்கிற சூப்பர்மேன் யாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த டாபிக் நேற்று எடுத்து வச்சிருந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த உம்போட்டோ கோன்சாலஸ் வந்து என்ன சொன்னாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, இப்போ இவர் சொன்னதுனால என்ன மாறப்போகுது அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். From the last time we spoke, and have you talked to anybody that's close to Henry Cavill and has gotten 2 cents on where he's at in terms of returning to the character of Superman? Unfortunately, I'm going to make this very political. I can't answer that question because it's a spoiler. Oh, there you go, and that should answer your question. Oh, it's a spoiler. It's a spoiler. Oh, so there's an answer. You know, and that's all I could say about that right now. I'm not in the spoiler business anymore, so it's like I haven't been for years. But I can't answer that question because it's a spoiler and I'd get killed. No, I hear you, and I think I know where you're going with this, and I'm not going to say it yet, but y'all listening to this can put 2 and 2 together there. ஸோ இப்போ அவர் சொன்னதை வந்து கேட்டிருந்திருப்பீங்க. அதில் எந்த ஒரு சூப்பர்மேன் வார்த்தையுமே வந்து மென்ஷன் பண்ணலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்திருக்கலாம். பட் அதில் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாயிலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஸ்பாயிலர் அப்படின்னா ஏதோ ஒன்று பிளாக் ஆடம் படத்தில் இருக்குது அப்படின்றது வந்து கிளியராக தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் பிளாக் ஆடம் படத்தில் இல்லைனாலுமே நம்ம ஹென்ரி காவில திருப்பி உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஏதோ ஒரு வேலை பின்னாடி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து கிளியராக தெரியுது. பட் அது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வரப்போகிற மெயின் ஸ்க்ரீன் படமான பிளாக் ஆடத்தில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது வந்து அதிகமாக இருக்குது. சின்ஸ் அந்த பிளாக் ஆடம் படத்தையும் சூப்பர்மேனையும் ரொம்பவே வந்து கனெக்ட் பண்ணி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஏகப்பட்ட வீடியோஸ் நானே வந்து பேசியிருக்கேன். நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லா ஃபேண்டம் பேசிட்டு தான் பேசுகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதில் ஹென்ரி காவில் வந்து அந்த ஷேடோ சூப்பர்மேனை சோக பார்க்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இவ்வளோ நாள் பார்த்தோன்னா வந்து வரமாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு இவன் சொன்னக்கப்புறம் நம்ம எப்படி நம்ப தோணுது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக இந்த உம்போட்டோ கோன்சாலஸ் அப்படின்னு சொல்ல போகிற இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்கிற ஒரு ஆள். ஓகேவா, இதுக்கு முன்னாடி நிறைய ட்விட்டர் ஸ்பேசஸில் இந்த எரிக் டேவிஸ் கூட வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி கூட ஈவன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆகஸ்ட் 7-8 அந்த சமயம் கூட ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் நடந்தது. ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஹென்ரி காவில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, டிசி சைடே அவர் வந்து தலை வச்சு படுக்க மாட்டார். நம்ம டேவிட் ஜாஸ்லாவுக்கும் அவரோட டீமுக்கும் ஹென்ரி காவில் வந்து அஃபிஷியலாகவே பிடிச்சிருந்தாலும் அவரை திருப்பி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாலும் ஹென்ரி காவில் ஹீஸ் டன், ஹீஸ் நாட் கமிங் டு டிசி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஓப்பனாக நிறைய இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காருங்க. பட் 2-3 நாள் முன்னாடி கூட ஒரு ஸ்பாட்லைட் போன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் ஜாஸ்லாவோட ஆளுங்க திருப்பி நம்ம ஹென்ரி காவில் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்தது. பட் அதை பற்றி யாரும் பெருசாக பேசல. பிகாஸ் அதுவுமே 10ல் ஒரு 11 ரூமராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து விட்டாச்சு. பட் இப்போ இவர் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ மேபி அந்த ஃபைனல் டாக்ல வந்து ஹென்ரி காவில் சம்மதிச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி கூட தெரியுது. இந்த இடத்துல இவர் வந்து ஸ்பாயிலர்னு சொல்கிறாருன்னா ஏதோ இருக்கிற விஷயத்தை தான் வந்து ஒரு ஸ்பாயிலர்னு சொல்கிறார். எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 10 தடவை சொன்ன மாதிரி 11ஆவது தடவை அது இல்லைப்பா ஹென்ரி காவில் வரமாட்டாருன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆக
வரப்போகுது. இந்த இடத்துல ஒரு ஸ்பாய்லர்னு சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம ஹென்ரி காவில் ரிலேட்டடாக படத்தில் வந்து வரப்போகுது. பிளாக் ஆடம் படத்தில் அட்லீஸ்ட் பிளாக் ஆடமில் இல்லைனாலும் இப்போ டிசி ஃபேண்டமில் ஹென்ரி காவில் இன்ட்ரடியூஸ் கொடுக்கறது கூட நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரீஇன்ட்ரடியூஸ்ட் அஸ் சூப்பர்மேன் அப்படின்ற அந்த ஒரு சான்ஸுமே வந்து இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஹென்ரி காவில் பார்த்தீங்கன்னா அகைன் சூப்பர்மேனாக உள்ள இறங்குறாரு. அது அஃபிஷியலாக இப்போ இவரோட வாயால் ஸ்பாய்லர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஸ்பாய்லர் இந்த சென்ஸ் நான் திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் என்னோட ஆதங்கத்துக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம ஹென்ரி காவில் பார்த்தீங்கன்னா வந்து அகைன் வரதான் போறாரு. ஹென்ரி காவில் இஸ் பேக் பேபி. ஹென்ரி காவில் இஸ் பேக். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹென்ரி காவில் வந்து திருப்பி வர போறாரு. கொண்டாடுங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. அண்ட் இந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஹென்ரி காவில் ஃபேன்ஸ் அண்ட் சூப்பர்மேன் ஃபேன்ஸ் அண்ட் டிசி ஃபேன்ஸ், டிசி குரூப்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் போட்டு விடுங்க. அண்ட் லெட்ஸ் செலிப்ரேட் திஸ் அமேசிங் பீஸ் ஆஃப் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் ஃபர்தரா நிறைய அப்டேட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேரணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க. டாட்டாப்பா.